Are you ready? 20 seconds start now. Ten seconds remaining. 5, 4, 3, 2, 1. Time's up. நாம் இன்று சுதந்திரமாக சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம் கலந்திருக்கிறது. அவர்கள் தங்களுக்காக வாழவில்லை, வருங்கால தலைமுறைகள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தார்கள். சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பரிசு அல்ல, எண்ணற்ற தியாகங்களால் பெற்ற பெரும் பொக்கிஷம். அவர்கள் எதிர்கொண்ட தடைகள் அவர்களை தடுக்கவில்லை, அவர்களின் தேசப்பற்று அவர்களை முன்னே நடக்க செய்தது. ஒரு மனிதனின் வாழ்க்கை முடிந்தாலும் அவன் செய்த தியாகம் ஒரு தேசத்தின் வரலாற்றில் என்றும் வாழும். துணிவு இருந்தால் சிறிய மனிதனும் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை நம் சுதந்திர போராட்ட வீரர்கள் நிரூபித்தார்கள். நேற்று அவர்கள் நாட்டிற்காக போராடினார்கள், இன்று அந்த நாட்டை முன்னேற்றுவது நமது பொறுப்பு. சுதந்திரத்தின் மதிப்பை உணருங்கள், அதை பெற்று தந்தவர்களின் தியாகத்தை என்றும் நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் விட்டு சென்றது வெறும் சுதந்திரம் அல்ல, ஒரு தேசத்தின் மீது அன்பு, உண்மைக்காக போராடும் துணிவு, தியாகம் செய்யும் மனம். அந்த பாதையில் நாம் நடப்பதே அவர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை. சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம், அவர்கள் கண்ட கனவு சுதந்திரமான இந்தியா. அந்த கனவை காப்பது நம் கடமை. வீரர்களின் இரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாற்றை நம் செயல்களால் பெருமைப்படுத்துவோம். அவர்களின் ஆயுதங்களை விட வலிமையான ஒன்றிருந்தது, அது நாட்டுப்பற்று. தியாகம் செய்ய துணிந்தவர்களால் தான் வரலாற்றை மாற்ற முடியும். சுதந்திரத்திற்காக அவர்கள் இழந்தது அவர்களின் வாழ்க்கை, நாம் பெற்றது ஒரு தேசத்தின் எதிர்காலம். அவர்கள் சிறைக்கு சென்றார்கள், நாம் பள்ளிகளுக்கு சுதந்திரமாக செல்கிறோம். அந்த வித்தியாசத்தின் பின்னால் அவர்களின் தியாகம் இருக்கிறது. தேசத்திற்காக ஒரு தலைமுறை தியாகம் செய்ததால் பல தலைமுறைகள் இன்று சுதந்திரமாக வாழ முடிகிறது. சுதந்திர வீரர்களை நினைவு கூறுவது மலர் தூவுவதில் மட்டுமில்லை, அவர்கள் கனவு கண்ட நல்ல இந்தியாவை உருவாக்குவதில் தான் உள்ளது. அவர்களின் துணிவு நமக்கு ஒரு பாடம், அவர்களின் தியாகம் நமக்கு ஒரு பொறுப்பு, அவர்களின் கனவு நமது எதிர்காலம். தடைகள் வந்த போதும் அவர்கள் பின்வாங்கவில்லை, ஏனெனில் அவர்களின் இலக்கு தனிப்பட்ட வெற்றி அல்ல, தேசத்தின் விடுதலையாக இருந்தது. மிகவும் வலிமையாக இருந்த இந்த தேசத்தை வெல்ல ஆயுதங்கள் போதாது, அந்த தேசத்தின் மக்களின் மன உறுதியை வெல்ல வேண்டும். அந்த மன உறுதியை உலகிற்கு காட்டியவர்கள் தான் நம் சுதந்திர போராட்ட வீரர்கள். அவர்களின் தியாகத்தை மறந்து விடாதீர்கள், அவர்கள் போராடிய சுதந்திரத்தை வீணாக்காதீர்கள். இந்தியாவை நேசிக்க வேண்டும், இந்தியாவுக்காக உழைக்க வேண்டும், இந்தியாவின் எதிர்காலத்தை உயர்த்த வேண்டும். வீரர்கள் மறைவதில்லை, அவர்கள் விதைத்த தேசப்பற்று ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு புதிய இந்தியாவாக மலர்கிறது. இந்தியாவை நேசிப்போம், நம்மை சுற்றி இருப்பவர்களை நேசிப்போம், நம்மளால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் செய்து ஷேர் செய்வோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் வெளியேறப்பெற்ற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் காணும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.